அவ்வளோ நாளும் தன்னோட ஆதரவாளர்களை வச்சு கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசிட்டு வந்த பன்னீர்செல்வம் இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அவரே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவந்தி ஆதித்யநாதோட பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மாலை அணிவித்து பத்திரிகையாளர் சந்திப்புல பன்னீர்செல்வம் பேட்டி கொடுக்குறாரு. அதுல அவர் கொஞ்சம் ஹைலைட்டான ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. நான் ஆரம்பத்துல இருந்து இதைதான் சொல்லிட்டு இருக்கேன், தொண்டர்கள் தான் கட்சியோட வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க சிதறி போய் கிடக்குறாங்க. அதனாலதான் மக்களவை தேர்தலில் பயங்கரமான தோல்வியையும் பின்னடைவையும் சந்திக்க வேண்டியிருந்தது. இரட்டை இலை சின்னம் தான் வேணும்னு கேட்டு வாங்கி தேர்தலில் போட்டிட்டாங்க. ஆனா 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க. 13 இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதிமுகவோட பிரதான தொகுதிகளில் கூட அதிமுகவால் வெற்றி பெற முடியல. இது கூட பரவாயில்ல, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை கூட அவங்க ஜெயிக்கல. இப்படி தொடர் தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகுறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் தொண்டர்களை பிரிச்சு வச்சிருக்கிறது தான். இப்படி பிரிச்சு கிடக்கிற தொண்டர்கள் எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் வலுப்படுத்தணும். ஒருங்கிணைந்த தொண்டர்கள் மீண்டும் நம்ம இயக்கத்தை வலுவாக உயர்த்தி பிடித்து தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு பொறுப்பை நமக்கு தருவாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். அதுக்கு நம்ம கட்சி சேரணும். நான் ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டப்போ என்னை தோக்கடிக்கவே பன்னீர்செல்வம் அப்படிங்கிற அந்த பேர்ல, அதுவும் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற அந்த பேர்ல 6 பேரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? நான் ஒன்னும் தோக்கலையே. இந்தியாவில 2 பேர் தான் சுயேட்சையில வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல ஒண்ணுன்னா பதிவான வாக்குகள்லயே மொத்தம் 33% வாக்குகளை நான் வாங்கியிருக்கேன். இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களும் தொண்டர்களும் எங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கறத நான் மறுபடியும் ஒரு தடவை உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. இது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு ஓப்பனா பன்னீர்செல்வம் பேசினது கிடையாது. இதுல அவர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை தான் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு கட்சியை நடத்திட்டு வராங்க அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்காரு. கட்சியை நடத்திட்டு வராங்கன்னா அவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? வேற யாரையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயாவை தான். ஓபிஎஸ்ஸையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஓபிஎஸ் சொல்ற மாதிரி தானே இபிஎஸ் கட்சியை ரொம்ப கேவலமா வழி நடத்திட்டு இருக்காரு. ஓபிஎஸ் சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு இது வரைக்கும் சாதிச்சது என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா 0 தான். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள், பொது தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள்னு எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அதிமுகவோட வெற்றி குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மக்கள் கிட்ட அவங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட நம்பிக்கையை மொத்தமா இழந்துருச்சு. அந்த நம்பிக்கை இழக்க ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கட்சியை ஒருங்கிணைக்க விடாம பெரிய முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தன்னோட சுயநலத்துக்காக கட்சியை காவு வாங்கிட்டு இருக்காரு இந்த இபிஎஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சில சீனியர்களும் மாஜி அமைச்சர்களும் அவ்வளோ நாளா கட்சிக்கு உண்மையா உழைச்ச தொண்டர்களும் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு வராங்க. யார் என்ன வேணா பேசிக்கோங்கயா, ஆனா கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர், நான் வைக்கிறதா இங்க சட்டம். இதை மீறி நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா நான் அவங்கள கட்சியில இருந்து தள்ளி வைப்பேன்னு சில பேர் தள்ளியும் வச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் கிட்டத்தட்ட அதிமுகவோட முக்கியமான 6 சீனியர் மாஜிக்களை தள்ளி வச்சிருக்காரு எடப்பாடி. எல்லாம் சரி, அவங்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா கட்சி நாளுக்கு நாள் தறிக்கட்டுல போயிட்டு இருக்கு. அவங்கள தள்ளி வச்சுட்டு இவர் கட்சியை மேம்படுத்தினாலும் பரவாயில்ல, அதுலயும் இவர் ஒழுங்கா செயல்படுறது கிடையாது. சந்திக்கிற ஒவ்வொரு தேர்தலையும் வலுவான கூட்டணி அமைக்க முடியாம தோத்துட்டு தான் வர்றீங்க. இந்த லட்சணத்திலே போச்சுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்க திமுக ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டாங்க. அதிமுக தொடர்ந்து தன்னோட நிலைப்பாட்டை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா வர சட்டமன்ற தேர்தலில் கூட வெற்றியை திமுகவுக்கு தார வார்த்துட்டு எதிர்கட்சியா வர்றது கூட தகுதி இல்லாம தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா பிஜேபி இப்ப எழுச்சி பெற ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எதிர்கட்சியா வரவும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட மவுஸ் தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு தான் வருது. குறைஞ்சபட்சம் நீயா நானா அப்படிங்கிற போட்டியை தள்ளி வச்சுட்டு 2வது இடத்துல யாரு நீயா நானா அப்படின்னு போட்டிடுற அளவுக்கு அதிமுக இறங்கி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இப்ப தொண்டர்களுக்கு உருவாகி இருக்கு. இப்படி அதிமுகக்குள்ள இருக்கிற நிறைய பிரச்சனைகளை களையெடுக்க வேண்டிய பொறுப்புல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஆனா அவருக்கு அது குறித்த எந்த அக்கறையும் இதுவரைக்கும் இல்ல அப்படிங்கிறது மாதிரி தான் நடந்துட்டு வராரு. ஓபிஎஸ்காகவும் சசிகலாக்காகவும் தூது போன மாஜிக்களையும் ஒதுக்கி வச்சு அவமானப்படுத்துறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்ச ஓபிஎஸ் சரி இனிமேலும் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவரே கட்சி ஒருங்கிணைப்பை பத்தி நேரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிதான் சிவந்தி ஆதித்யநாதரோட பிறந்த நாள் அன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஓப்பனா இந்த மாதிரி பேசியிருக்காரு. குறிப்பா எடப்பாடி ரொம்ப கேவலமா கட்சியை வழிநடத்திட்டு வராரு அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இனிமேலாச்சும் எடப்பாடி அதிமுக ஒன்றிணைப்பை பத்தி பேசுவாரா இல்ல இப்படியே சண்டை போட்டு பொறாமையில கட்சியை சிதற விடுவாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.